இந்த வீடியோ முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சென்னை மெட்ரோல இருக்கிற இந்த வேலைவாய்ப்பு சாதாரண அறிவிப்பே இல்ல. உயர்ந்த சம்பளம், பெரிய ப்ராஜெக்ட் அனுபவம், அரசு சார்ந்த நம்பகமான வேலை. இதுல முக்கியமான ரகசிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேட்டுட்டு போங்க. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வெளியிட்டிருக்கும் 2026 வேலைவாய்ப்பு அறிவிப்பு அனுபவமுள்ள சிவில் இன்ஜினியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் கிரவுண்ட் டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்ட்ல நேரடி அனுபவம் இருக்கிறவர்களுக்கு இந்த வேலை வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் மாதிரி இருக்கும். விண்ணப்பம் தொடங்கிய தேதி 4ஆம் தேதி பிப்ரவரி 2026. இதுக்கான கடைசி தேதி 23ஆம் தேதி பிப்ரவரி 2026. இத மிஸ் பண்ணிட்டா அடுத்த வாய்ப்பு வர எப்போன்னு யாருக்கும் தெரியாது. மொத்தம் 19 காலி பணியிடங்கள் தான் இருக்கு. அதனால போட்டி கொஞ்சம் கடினமா இருக்கும். சீஃப் ஜெனரல் மேனேஜர், அடிஷனல் ஜெனரல் மேனேஜர், ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர், டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி பல நிலைகள்ல பணியிடங்கள் இருக்கு. வயது வரம்பு பதவிக்கு ஏற்ப மாறுபடும். அதிகபட்சமா 55 வயது வரை வாய்ப்பு இருக்கு. சில பதவிகளுக்கு 30 வயசுல இருந்து ஆரம்பிக்குது. தகுதியா பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் பட்டம் கட்டாயம். பெரிய கட்டுமான திட்டங்கள்ல அனுபவம் இருந்தாதான் தேர்வு செய்யப்படுவாங்க. குறிப்பா மெட்ரோ, ரயில்வே, உயரமான பாலம், டனல், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் மாதிரி ப்ராஜெக்ட்கள்ல வேலை பார்த்த அனுபவம் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். விண்ணப்பிக்கும் முறை ரொம்ப எளிமை. ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேரா அங்க போய் சரியான விவரங்கள் எல்லாம் நிரப்பி அப்ளை பண்ணிக்கலாம். தேர்வு முறைனா முதல்ல ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. அதனால உங்கள் அனுபவ விவரங்கள், ப்ராஜெக்ட் ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப கிளியரா உண்மையா எழுதணும். இங்க பொதுவா நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, அனுபவத்தை மிகைப்படுத்தி எழுதுறது அல்லது டாக்குமெண்ட் சரியா அப்லோட் பண்ணாம விட்டுடுறது. இதனால நல்ல வாய்ப்பே கை தவறி போயிடும். தேவையான ஆவணங்களா பார்த்தா கல்வி சான்றிதழ்கள், அனுபவ சான்றிதழ்கள், வயது நிரூபிக்கும் ஆவணம், புகைப்படம், கையொப்பம் எல்லாம் தெளிவா தயாரா வச்சுக்கணும். படிப்பதற்கான டிப்ஸ் சொல்லணும்னா, இன்டர்வியூக்கு தயாராகிறப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் சம்பந்தமான தொழில்நுட்ப கேள்விகள், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன், எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் சேஃப்டி, கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி விஷயங்களை மீண்டும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி பாருங்க. மாதிரி கேள்விகள் மெட்ரோ ப்ராஜெக்ட் தொடர்பான இணையதளங்களிலும் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பரேஷன் குரூப்களிலும் கிடைக்கும். ஆன்லைன் மாடல் தேர்வுகள் கூட சில ட்ரெய்னிங் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது. அவையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணினா நம்பிக்கை அதிகமா வரும். பயனுள்ள புத்தகங்கள்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பான புத்தகங்களை ரெஃபர் பண்ணலாம். இந்த வேலை யாருக்கு செட் ஆகும்னா, களத்தில் வேலை பார்க்க விரும்புற அனுபவம் உள்ள சிவில் இன்ஜினியர்களுக்கு, பெரிய அரசு சார்ந்த ப்ராஜெக்ட்ல ஒரு முக்கிய பொறுப்பேற்க ஆசைப்படுறவர்களுக்கு இது ரொம்பவே சரியான வாய்ப்பு. நினைச்சு பாருங்க, ஒரு மெட்ரோ ரயில் லைன் உருவாகிறதுல உங்களோட பங்கு இருந்தா அது வாழ்க்கை முழுக்க பெருமையா சொல்லிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், விண்ணப்பிக்கும் போது ஒரு சின்ன தவறும் வேண்டாம். தகவல்கள் எல்லாம் சரியா இருக்குதான்னு இரு தடவை செக் பண்ணுங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க இருந்து தான் சரியான முறையில அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ்க்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. அப்போ இப்படி முக்கியமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நேரத்துக்கு முன்னாடியே தெரியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை தவற விடாம உடனே அப்ளை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த பெரிய மாற்றத்துக்கு இது ஆரம்பமா இருக்கலாம்.